ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து ஈஸியஸ்ல டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது. என்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் கோட் இருக்கு அண்ட் வந்து அதை வந்து நான் ஒரு டாக்கர் இமேஜா கிரியேட் பண்ணி தென் அதை வந்து AWS ஓட ECRல நான் வந்து புஷ் பண்ணிட்டு அது மூலமா நான் வந்து ஒரு ECS ஓட ஃபார்கெட் வந்து கிரியேட் பண்ண போறேன். தென் வந்து நம்ம வந்து ப்ரௌசர்ல செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆயிரும். அது வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக ஒரு ஜாவாவோட ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாக்கர் இமேஜாக கிரியேட் பண்ண போகிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் அண்ட் வந்து pom.xml. ஸோ டாக்கர் ஃபைலில் நான் வந்து OpenJDK யூஸ் பண்ணுறேன் ஸ்லிம் மூலமாக. ஸோ இதுதான் வந்து லைட் வெயிட் இமேஜ்ன்றதால அதை யூஸ் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி வந்து மை ஆப்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் வந்து காப்பி த டார்கெட் அண்ட் மை ஆப். ஸோ இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நான் மேவன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டார்கெட் டைரக்டரி கிரியேட் ஆகும் இங்கே. தென் வந்து இதோட ஜார் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஜார் ஃபைல் வந்து இதோட ஆப் டாட் ஜார் ஃபைலை கிரியேட் பண்ணி ஸோ அது மூலமாக நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒன்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா pom.xml. ஸோ நான் மேவன் யூஸ் பண்ணுறதால pom.xml யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிஃபெக்ட் ஐடி த நேம் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 2.0 பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜார் ஃபைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மேவன் ரன் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மல்டிபிள் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஜார் ஃபைலை கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? லைக் அது வந்து நம்ம வந்து ஒரு ஜிப் ஆர் டார் ஃபைல் இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதில் வந்து வார் ஃபைல் கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து டார்கெட் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப் 2.0. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா மை ஆப்ன்றது இங்கே நான் கொடுத்தது தான். ஸோ நேம் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் ஜார் ஃபைல் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆர்டிஃபெக்ட் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து வெர்ஷன் வந்து 2.0 கொடுத்து. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பேக்கேஜ் கிடைச்சிருக்கு. தென் வந்து நம்ம வந்து AWSல வந்து ஒரு ECR வந்து கிரியேட் பண்ணலாம். ECR எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. அதில் தான் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ AWS நம்ம யூஸ் பண்ணுறதால ECR கொடுக்குறோம். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸஸ் கொடுத்துக்கலாம், டாக்கர் கொடுத்துக்கலாம். இல்லை AWS தான் யூஸ் பண்ண போகிறேன். டு AWS கன்சோல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ECR சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் ரெப்போசிட்டரி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இது பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் அண்ட் ரெப்போ நேம். ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து UAT அண்ட் வந்து DevOps Hubனு கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் இருக்கும். ஸோ நான் வந்து மியூட்டபிள் கொடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஓவர் ரிட்டன். ரிமைனிங் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். தென் கிரியேட். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து புஷ் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து நோ இமேஜஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து வியூ புஷ் கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கமாண்ட் எல்லாமே நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லோக்கல் மிஷினில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AWS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் லோக்கல் மிஷினில். AWS ஓட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். AWS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AWS நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். AWS கான்ஃபிகர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நான் ஆல்ரெடி வந்து அதுவும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து AWS வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கமெண்ட் லைன் கொடுக்குறேன். அண்ட் வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு யுவர் அக்கௌண்ட் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் இருக்கும். ஓப்பன் நியூ லிங்க். இது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த IAMல நீங்கள் வந்து ஆக்சஸ் கீ இது வந்து IAM தான். ஸோ செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் வந்து நம்ம டேட்டா இங்கேயும் பண்ணிக்கலாம் அல்லது IAM மூலமாகவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் கீ இருக்கும். இங்கே வந்து கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிமிலராக பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணுறேன். VG4 தான் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து நான் வந்து கோ டு ECR. இங்கே வந்து நான் வந்து அந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ECR லாகின் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AWS ECR கெட் லாகின் அண்ட் ரீஜன் இந்த ரீஜியன் டாக்கர் லாகின் அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து அதுவே எடுத்துக்கோ. நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணதால அதை வந்து நமக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் சக்சீட். ஸோ தென் வந்து செகண்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு டாக்கர் இமேஜ். ஸோ இதை நான் கொடுக்குறேன். காப்பி ஒழுங்காகல. ஸோ அகைன் காப்பி டாக்கர் பில்ட் -t. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்கர் ஃபைல் வச்சிருக்கேன்ல. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபைல் வந்து ஒரு பில்ட் பண்ண போகிறோம். டாக்கர் பில்ட் -tன்றது டேக் அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து நேம். தென் வந்து கரண்ட் ஃபோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து பில்ட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பில்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து டேக் கொடுக்குறோம். ஸோ டேக் ஆயிடுச்சு. த ஃபைனல் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறோம். டாக்கர் புஷ் வந்து என்னோட AWSக்கு வந்து புஷ் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து புஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ECRல வந்து விசிபிள் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து கன்சோலில் செக் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புஷ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து URI அண்ட் வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் ஐடி. இப்போ வந்து நம்ம வந்து சோர்ஸ் கோட் வந்து நம்ம கம்பைல் பண்ணி அண்ட் வந்து ECR வந்து புஷ் பண்ணிட்டோம். தென் வந்து நம்ம வந்து ECS கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ECS. ஸோ ECS சர்ச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் கிளஸ்டர் நேம் வந்து
DevOps Hub UAT கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ட் டிஃபால்ட். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நேம் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கிரியேட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் கொடுக்கல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா forget மெத்தட், forget அண்ட் மேனேஜபிள் இன்ஸ்டன்ஸ் அண்ட் வந்து forget அண்ட் செல்ஃப் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் வந்து சர்வலெஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் வந்து forget மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் வந்து மானிட்டரிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம வேணா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். உங்களுக்கு என்கிரிப்ஷன் வேணும், மானிட்டர் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து கிரியேட் மட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன எப்படி ஃபங்க்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, AWS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் மூலமாக தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பேக் எண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும் ஸ்டாக் மூலமாக. ஸோ பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன், ஸோ அது மூலமாக தான் வந்து நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் டெஃபினேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ டாஸ்க் டெஃபினேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாஸ்க் டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டாஸ்க் டெஃபினேஷன் நேம் கேட்குது, நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து வெப் அப்ளிகேஷன் டாஸ்க் டெஃபினேஷன் ஷார்ட்டாக டின்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து AWS Fargate தான் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா OS, ஸோ OS வந்து நான் வந்து லினக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன். நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து CPU வந்து நான் மினிமமாக வந்து என்ன மினிமம் அதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் மெமரியும் 1 GB யூஸ் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்கிறதால. டாஸ்க் ரோல் வந்து கண்டிஷனல், ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். நான் டாஸ்க் ரோல் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் EMல. இதுதான் அந்த அதோட ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Amazon ECS டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் பாலிசி இதை வந்து ஆட் பண்ணணும். இந்த ஒரு ரோல் மட்டுமே போதும், சீக்ரெட் வந்து வேணாம். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபால்ட் இன்ஜெக்ஷன் எல்லாமே ஆப்ஷனல் தான். தென் வந்து கண்டெய்னர் நேம், ஸோ கண்டெய்னர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மை ஆப்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இமேஜ் URI, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஈஸியாக தான் நம்மளோட இமேஜ் இருக்குது, அதனால் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் ஈஸியாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் ரெபாசிட்டரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் நம்ம கிரியேட் பண்ண ரெப்போ எல்லாமே காட்டும். நான் ஒன்றே வந்து வச்சுக்கிறதால UAT மட்டும் தான் காட்டுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி, ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து டாக்கர் ஹப் இல்லை நெக்ஸஸ் மாதிரி ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜ், ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கிரெடென்ஷியல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சீக்ரெட் மேனேஜர் வந்து நான் வந்து இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ நான் ECRலேயே யூஸ் பண்ணுறதால நான் அதை வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போர்ட், ஸோ கண்டெய்னர் போர்ட் வந்து நான் வந்து அப்ளிகேஷனில் வந்து 9090 கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல்லையும் வந்து போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9090 தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுவே நான் கொடுத்துக்கிறேன் 9090. போர்ட் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா TCP தான். தென் வந்து போர்ட் நேம் வந்து நான் மை ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நமக்கு அடிஷ்னலாக எதனா வேணும் நம்ம கொடுத்துக்கலாம், நான் எதுவும் கொடுக்கல, கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ டாஸ்க் டெஃபினேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் கோ டு கிளஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து சர்வீஸ் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட், இதில் வந்து நம்ம வந்து டாஸ்க் டெஃபினேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதோட நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வெப் அப்ளிகேஷன் TD, ஸோ டாஸ்க் டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், நம்ம லேட்டஸ்ட்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா அது எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ நான் டாஸ்க் டெஃபினேஷன் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் SVCன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து கிளஸ்டர் சூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கிளஸ்டர் கிரியேட் பண்ணதால நம்ம வந்து ஆல்ரெடி அதுவே எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டாஸ்க் டெஃபினேஷன் கிரியேட் பண்ணி சர்வீஸ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கிரியேட் கிளஸ்டர்னு காட்டும். ஸோ இதை இங்கே வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணதால எனக்கு வந்து அது கேட்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. தென் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ஷன், ஸோ கெப்பாசிட்டி ப்ரொவைடர் அண்ட் வந்து லான்ச் டைப், ஸோ இது எல்லாமே நான் வந்து டிஃபால்ட்டாக விட்டுக்கிறேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் ரீபேலன்சிங் பார்த்தீங்கன்னா டோன் ஆன் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து VPC வந்து டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து சப்நெட் அதுவே எடுத்துக்கிச்சு. நமக்கு நான் 3மே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனா 1 வேணும் 2 வேணும் நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப், ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம வந்து 9090 வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும் போர்ட் நம்பரில். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க போர்ட் எனேபிள் பண்ணுறதுல. நான் ஆல்ரெடி வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். தென் வந்து பப்ளிக் IP நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வீஸ் கனெக்ட் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து சர்வீஸ் கனெக்ட் அந்த டிஸ்கவரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அல்லது லோட் பேலன்சிங் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் லோட் பேலன்சிங் கொடுத்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர் மூலமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எதுவும் கொடுக்கல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங், ஸோ உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங்கும் கொடுத்துக்கலாம். நான் அதுவும் எனேபிள் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் தான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்வீஸும் அண்ட் வந்து நமக்கு வந்து டாஸ்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளவுட் ஃபார்மேஷன் மூலமாக தான் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சர்வீஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சர்வீஸ்க்குள்ள வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் வந்து ஆக்டிவ், ஸோ 0 பெண்டிங் அண்ட் 1 ரன்னிங். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டாஸ்க் டெஃபினேஷன் அண்ட் வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டில் வந்து ப்ராக்ரஸ், ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அண்ட் டாஸ்க்கு அண்ட் வந்து லாக்ஸு, ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் வந்து கான்ஃபிகரேஷன் நெட்வொர்க்கிங், ஸோ நம்ம என்ன வந்து கிளவுட் ஃபார்மேஷன் எடுத்துக்குது, ஸோ நம்ம எல்லாமே வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து இப்போ டாஸ்கில் செக் பண்ணுறேன். டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டாஸ்கில் நான் கிளிக் பண்ணுறேன் டாஸ்க் ஐடியை. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டாஸ்கோட ஓவர்வியூ அண்ட் வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் கான்ஃபிகரேஷன் ஓஎஸ் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி அண்ட் வந்து பப்ளிக் ஐபி சப்நெட்டு ஸோ ரோல் ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர். ஸோ நம்ம என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண செக்யூரிட்டி குரூப் அண்ட் ஐபி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன்லேயே நம்ம வந்து பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9090 கொடுத்துக்கிறோம். 9090 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷனை டாக்கரில் பில்ட் பண்ணி ஈசிஆரில் புஷ் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து இசிஎஸ்லேயும் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆகும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து நியூவாக கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து கண்டெய்னர் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து எப்படி வந்து சிஐசிடி ஏடபிள்யூஎஸ்ல நான் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் டு கிளஸ்டர் வந்து நம்ம வந்து டெலிட் கிளஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது கேட்கும். ஸோ நம்ம கிளஸ்டர் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டெலிட். ஸோ இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் inactive. ஸோ அகைன் கோ டு கிளஸ்டர் எதுவுமே இல்லை. டாஸ்க் டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து ஆக்ஷனில் டீரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டீரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டெஃபினேஷன் வந்து இருக்காது. ஸோ பேக் வந்து பார்த்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ இதுவும் இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.